அரசாங்கத்தின் மிகப்பெரிய முதலாவது ஊழல் தொடர்பில் வெளிக்கொணர்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காமை தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன். புறக்கோட்டை சந்தையிலும் நரகன்பேட்டை சந்தையிலும் சிவப்பு அரிசி 250 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக டிசம்பர் மாதம் இலங்கை மத்திய வங்கி அறிவித்தது. அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை 250 ரூபாய் என இவர்கள் கூறுகின்றனர். இன்று நாட் அவைலபிள். இன்று அவ்வாறு கூறுவதற்கான இயலுமை இவர்களுக்கும் மத்திய வங்கிக்கும் இல்லை. வசந்த சமரசிங்கவின் முட்டை சூத்திரத்துக்கு அமைய சந்தையில் சிவப்பு அரிசி இன்று இல்லை. அரிசியின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் கடந்த காலங்களில் தெரிவித்தார். 210 ரூபாவுக்கு காணப்பட்ட அரிசி இன்று 250 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? 4875 மில்லியன் ரூபாய் யாருக்கு சென்றது என கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன். அரிசி இறக்குமதியின் போது 188 கோடி ரூபாய் ஊழல் இடம்பெற்றுள்ளது. அந்த தவறின் முதல் அங்கமாக அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட விலை மனுவில் பிழைவிடப்பட்டது. இறக்குமதி செய்யப்பட்ட 88 மெட்ரிக் டன் அரிசி 240 ரூபாவுக்கு இலங்கை முழுவதும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதில் 22 ரூபாய் வீதம் 88,000 மெட்ரிக் டன் அரிசியை யார் திருடியது? தரகு பணம் பெற்றுக்கொண்ட காகம் யார்? அந்த அறிக்கையை தயாரித்தது யார்? அது என்ன அறிக்கை? அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்கள் யாவை? அரிசியின் விலை தொடர்பில் நீங்கள் அறிக்கையை ஆதாரமாக கொண்டு கருத்து தெரிவிக்கின்றீர்கள். நன்றாக கேட்டுக்கொண்டிருங்கள். நான் கூறுகின்றேன், அது தவறான அறிக்கை. புள்ளி விபரவியல் திணைக்களம் தவறான அறிக்கையை வெளியிடும் பட்சத்தில் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். தரவுகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் புள்ளி விபரவியல் திணைக்களம் எம்மிடம் வினவி இருக்க வேண்டும். சதொச ஊடாகவே நாம் அரிசியை விநியோகித்தோம். கௌரவ அமைச்சரே, இது புள்ளி விவரவியல் திணைக்களம் மாத்திரமல்ல. கிராமத்தில் உள்ள கடையொன்றுக்கு சென்று பாருங்கள். இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி 240 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சதொசவில் அரிசி இல்லை. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வெளியிலேயே இருக்கின்றது. 225 ரூபாவுக்கு 445 சதொச நிலையங்களில் அரிசி இருக்கின்றது. உங்களுக்கு என்ன வேண்டும்? சரி, அரிசி இருக்கிறதா என சதொசவுக்கு தற்போது சென்று பாருங்கள். உங்களது அறிக்கை அல்லவா, உங்களது அரசாங்கம் அல்லவா? இந்த நாட்டு மக்கள் 250 தொடக்கம் 260 ரூபாவுக்கு அரிசியை கொள்வனவு செய்கின்றனர். 20 ரூபாவை தரகு பணமாக பெற்றுக் கொள்கின்றனர். இதனை நான் மிகவும் பொறுப்புடன் கூறுகின்றேன். அந்த அறிக்கையை கணக்கிட்டு புதுப்பித்துக் கொள்ளுங்கள். 85 மெட்ரிக் டன் அல்ல, 1,06,000 மெட்ரிக் டன் அரிசி 6ஆம் தேதி இறக்குமதி செய்தோம். இன்றும் 7,000 கொண்டு வந்துள்ளோம். எனவே கணிப்பானை கொண்டு கணக்கை அதிகரித்தாலும் சரியான கணக்கை அதிகரிக்க முடியாது. உங்களது செயற்பாடுகளின் காரணமாக திரைசேரி முழுமையாக அற்றுப்போனது. அரிசி ஆலைகளிலும் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதன் காரணமாகவே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. வர்த்தக அமைச்சரே, உங்களிடமே கணக்கிட்டு பார்க்க கற்றுக்கொண்டேன். 25 ரூபாவாக இருந்த முட்டை 35 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அதில் 10 ரூபாய் தரகு பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டது. அந்த முறைமையிலேயே நானும் கணக்கிட்டு பார்த்தேன். கணக்கை கூறுங்கள். தற்போது முட்டை ஒன்று எவ்வளவு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது? 480 ரூபாய் என கூறி 380 ரூபாவுக்கு நீங்கள் செமன் சாப்பிடவில்லையா? பொய்களை கூறிக்கொண்டிருக்காமல் அமருங்கள். நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை விற்பனை செய்வதுடன் மாஃபியாவை ஒழிக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். அதன் காரணமாகவே அரிசி இறக்குமதி செய்துள்ளோம். தற்போது 2 மாதங்களுக்கான அரிசி கையிருப்பில் இருக்கின்றது. முறைப்பாடு செய்ய மாட்டார். முறைப்பாடு செய்தால் உள்ளே செல்ல நேரிடும்.